மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா அருமையாக சொல்லிச்சுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை விட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கினா பாருங்க, அப்போ பிடிச்சவங்க. அவன் ஊடால போயிருக்காங்க, விலகுன்னு படம் பார்த்துருக்காங்க. இவனை மீட்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சிரிப்புக்காக சொல்லலை. இவனை நீங்கள் மீட்கலைன்னா ரொம்ப கெட்டு போவோம். திடீர்னு மனைவியை வஞ்சிருக்கான் கணவன், முறுக்கா செஞ்சுருக்க ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஓடியாந்து லைட்டை போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசுவத்தி தின்னுட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் கை சுத்து முறுக்கு செஞ்சு வச்சுருந்துருக்கு. மானாட மயிலாட பார்த்துக்கிட்டு எடுத்து வாயில் வச்சுவிட்டான் பாட்டுக்க. அதுவும் சூடாக தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச முந்தையெல்லாம் புடவை கடையிலும் நகைக்கடையிலையும் தீபாவளி பொங்கலுக்கு தானே கூட்டம் இருக்கும். இப்போ எதுக்குன்னே தெரியாமல் கூட்டமாக இருக்குங்க. டீனர்லாம் நீங்கள் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் திரும்பி நின்னீங்கன்னா போதும், கொண்டு விட்டுருவாங்க. திரும்பி மாத்திரம் வந்துடக்கூடாது, இந்த பக்கம் எதிர்த்து வரவே முடியாது. அப்படி எதுக்கு போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. இது எல்லா காரணம் என்ன, எந்த நேரமும் அது ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள்லாம் பட்டுப்படம் வாங்கிட்டோம், நீங்கள் அப்படி குற்ற உணர்வு ஏற்படுது. ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியோ அப்படின்னு சொல்லி. நான் குறையா சொல்லலை, நம்மளை சுட்டி காட்டுறப்ப நெஞ்சு கொதிக்குது. அப்படியே இனிமேலும் நம்ம புடவை எடுக்காமல் இருக்கலாமா, இனிமேலும் நம்ம இப்படி வாழலாமா. இன்னைக்கு நாங்கள் நகைச்சுவையெல்லாம் சொல்லிட்டு தரோம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அதில் இருக்குங்க. அதில் சொல்லாத நகைச்சுவையெல்லாம் கிடையவே கிடையாது. மருத நிலத்தில் இப்படி காதலிச்ச பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் என்ன செய்வான, சில நேரங்களில் பரத்தையர் பிரிவுன்னு ஒன்று இருக்கும், அந்த இவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. அப்படி போகிற போது பொருட்பன்னீர் வீட்டுக்கு போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வர்ற போது வாசல் நிற்க வச்சு அவனை கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாளாம் தலைவி. வாயில் மறுத்தல் அப்படிமா அதுக்கு பேர். அப்போ அவன் எப்படி உளர்றாங்கிறது ஒரு பாட்டு இருக்குங்க. எப்படி உளர்றான் தெரியுமா, வாசல் நின்றுக்கிறா, எங்கே போன நைட்டு அப்படின்னு கேட்குறா. ராத்திரி எங்கே போனேன், அவன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிக்கிறான், எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவேன். உடனே கேட்டாலாம், சரி விடு, போன இடத்துல பாடினியா அப்படின்னு கேட்டா. உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பாட்டை கேட்டிருக்கா அவளுக்குன்ட்டு. ஆமாம் அப்படின்னு நான் பெருமையோட நினச்சேன் அப்படின்னா. என்னன்னு கேட்டா, இவன் கேட்டான், ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். ஊரில் இருக்கவங்களாம் நரி ஊழையிடுதுன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா, நான் சொன்னேன் நீயாத்தான் இருக்கும்னு. இனி அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா. ஈட்டு புகழ் நந்தி பானை நீ எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவிளவும். ஈட்டு புகழ் நந்தி பானை நீ எங்கையர். எங்கையர்னா தெரியுமா, என் தங்கச்சி வீடு கொழுந்தியா வீட்டுக்கு போயிருக்கானா. என்ன நக்கல் பார்த்தீங்களா, முறை மாதிரி சொல்லலை, அடிக்கிறா ஒரு அடி. எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவிளவும் காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். இதுக்கு மேலாம் பாடு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் சொல்கிற ஒரு திருக்குறளில் ரொம்ப அற்புதம் என்ன தெரியுங்களா, யாரை வேலைக்கு வச்சுக்கணும்னு ஒரு குறள் சொல்கிறாருங்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு யாராவது கொண்டு வந்துடுறாங்க, தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தண்ணி வேணுங்கிறத பல வகையில் தெரிவிப்பேன். அப்படிமே ஒன்று, இல்லைன்னா அப்படிமே ஒன்றும் கவனிக்கல, எப்பா தண்ணி விடுங்கப்பா அப்படிமே. இந்த 3 நான் சொல்லாத போய் யாராவது எனக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் குறிப்பு சொல்லாத இடத்திலும் என்னுடைய தன்மையை உணர்ந்து கொண்டவர் தான் குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பு உணர்ந்து கொண்டவர். அவரை எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கோ. என்ன அற்புதமான வார்த்தை இது. இன்னும் கொஞ்சம் இருங்க, ஒரு 2 பேர் தான் கைத்துட்டீங்க, நான் பூரா பேர் கைத்துட்ட மாதிரி சொல்கிறேன். அதை ஏன்னா இன்னொரு வெர்சன் போடுவாங்க, இன்னொரு வெர்சன் அப்படின்னா. இப்போ நான் என் நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், என் மனைவி அப்படி நிமிர்ந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அந்த அம்மா பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை எங்கள் விட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் 2 பேசிக்கிட்டோமா இல்லை, நான் உடனே என்ன செய்வேன், சட்டையை போட்டு வந்து அந்த முக்கு கடையில் ஒரு டீ போடுவாங்க, தேவாமிர்தமாக இருக்கும். அவர் குனிஞ்சுக்கிட்டே சிரிப்பார், ஏன்னா அவர் எத்தனை பேருக்கு தேவாமிர்தம் வாங்கி கொடுத்துருப்பாரு. குறிப்பு இல்லாத இடத்துல கூட குறிப்பை உணரக்கூடிய தன்மை இருக்கே, அத்தனை அருமை. செல்லு ஒரு செல் பிராணி ஆகிட்டான் மனுஷன். சில பேர் 2 செல் பிராணி. நான் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறையில் செல்ஃபோன் இருக்காதுங்க, வச்சு குத்தி விட்டுருவாங்க பிறக்கிற உடனே. செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி தாய் மாமங்க வந்து சிம் கார்டு செய்வாங்க. அப்படியே ஏதோ என்னால் முடிஞ்சதை
வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி பேசுகிறோம் விட்டாமல். நல்லா நினச்சி பாருங்க, தனிமை போயிடுச்சுங்க. தனிமை இல்லை. நாம உட்காந்துருப்போம் தெரியுமா, நாம உட்காந்துருப்போம், யோசிப்போம், என்னமோ எதுவும் இல்லை. வகுப்பில் கூட என்ன பண்ணுறாங்க, செல்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். கொள்றான், போயிடுவான், கவலைப்படாது, என்னத்தையாவது போயிட்டே இருக்கு. கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது இப்போ கஷ்டத்துக்கு நம்ம ஆபத்துக்கு வேணுங்கிறோம். இப்போ அந்த தனிமை போயிடுச்சு. நான் பிஏ வகுப்பில் 40 பேர் இருக்காங்க, தியாகராஜ காலேஜில் படிக்கிறாங்க. நான் கேட்டேன், பச்சரிசி எந்த நெல்லில் இருந்து வருது, புழுங்கரிசி எந்த நெல்லில் இருந்து வருதுன்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, இங்கேயே பல பேருக்கு பதக்குங்க, ஐயோப்பா அப்படின்னு சொல்லி, இது என்ன அநீதியான கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மயான அமைதி வகுப்பில். பச்சரிசி எந்த நெல்லில் வருது, புழுங்கரிசி எந்த நெல்லில் வருது. அப்புறம் கடைசியாக ஒருத்தன் சொன்னேன், பச்சரிசி பச்சை பசேர்னு ஒரு நெல்லையும், புழுங்கரிசி எல்லோ கலரில் ஒரு நெல் இருக்கான், அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஜென்மத்துக்கு அவன் நெல்லை பார்த்ததில்ல என்னன்னு அர்த்தம். என்னங்க, அப்படியே வச்சு காய வச்சு அரைச்சா பச்சை, புழுக்குனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணால் ஐயா ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படிம்போம்ல. சில தேட்டர்களில் ஏசி போட்டோம்னு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேனை ஆஃப் பண்ணுற மாதிரி ஏசி ஆஃப் பண்ணி அப்படியே உட்கார வச்சுப்பேன். நம்ம வெளியே வந்து சட்டையை புளிவாங்க நம்ம ஆளுங்க, அப்படி உதறி போடுவான் பாருங்க. 3 ஏக்கர் வரப்பட்டினம் கூட இப்படி வந்திருக்க மாட்டான். புழுக்கம் அப்படிமா, அதை புழுக்குனா அரிசி ஆயிடுது, எல்லாம் புழுங்கல், அவ்வளோதான். இது சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியல? அப்படி பாடம் இருந்ததுன்னு சொல்லுவான். சொல்லுங்க பார்ப்போம். இவன் வைக்கப்படலை. ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்குது. நான் எங்கள் வயல்லலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே வரப்பில் உட்காந்து நான் தண்ணி அள்ளி குடிச்சிருக்கேன். அப்படி வாயை கழுவி தண்ணி அள்ளி குடிப்பேன். இன்றைக்கி முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். தண்ணி அள்ளி குடிச்சுன்னா அப்படியே கூப்பிட்டு விழுந்துருவேன். அங்கே போய் செத்து போனார் அவர், ஏன் தெரியல அப்படிம்பாங்க. என்ன காரணம்? அம்புட்டு மருந்து அடிச்சு வருது தண்ணி. இன்னைக்கு காதல் வந்து பொருந்துமான்னு கேட்குறீங்கள, திருவள்ளுவர் சொன்ன காதல் இன்னைக்கு பொருந்தும். எப்படி? இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும், காதலன் காதலன் அப்படி வச்சுக்கோங்க, 2 பேரும் தங்களுடைய காதலை பொது இடத்துல வெளிக்காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ வச்சுக்கங்களேன், கதாநாயகன் சைக்கிளில் வருவான், எப்போவுமே நம்ம தமிழ் படங்களில் அப்படி இருப்பான். இடைவேளைக்கு பிறகு பணக்காரன் ஆயிடுவான், எதுக்குன்னு தெரியாது. மலையாள படங்களில் இடைவேளைக்கு பிறகு எல்லாரும் ஏழையாகிடுவாங்க, அது எதுக்குன்னு தெரில. அதெல்லாம் அந்த படம் எடுக்கிறவங்க எடுத்தால் ஒரு நாள் கேட்டுக்கிட்டான், இவங்க எப்படி பணக்காரனானே, அவன் எப்படி ஏழையானே அப்படின்னு சொல்லி. அது ஏதோ ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட்டில் ஓடும் படம் இருக்கட்டும். கதாநாயகன் சைக்கிளில் வருவான், கதாநாயகி எத்தாப்பில் வர்றான்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தோடு வர்றா கதாநாயகி. யார்? அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவர். அவங்க அம்மா வழக்கறிஞர், அவங்க அண்ணன் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்காரு. எதுக்கு? லீவுக்கு. இப்போ அந்த பெண்ணு வர்றா, இவனுக்கு அவள் வர்றான்னு தெரியுது, அவளுக்கு இவன் வர்றான்னு தெரியுது. இப்போ என்ன செய்வாங்க 2 பேரும்? பொதுவாக இன்றைக்கி சொல்லுங்க பார்ப்போம், ஹாய் அப்படிமானா அப்படி கையை முறுக்கிடுவாங்க. இவன் அவளை தெரியாத மாதிரி போவான், அவள் இவனை பார்க்காத மாதிரி போவான். இதுதான் உண்மை. வேணா அந்த முக்கில் போய் லேசாக திரும்பி பார்ப்பான், அவ்வளோதான். இதான் நடக்கும். இதுதான் இன்னைக்கு. இதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலார் கண்ணே உள. ஏதிலார் என்ன? ஸ்ட்ரேஞ்சர். இப்போ பாருங்க, நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். மேஜர் சுந்தரராஜன் ஒருத்தர் இருப்பார், சிட் டவுன், உட்காருங்க, கமான் உள்ளே வாங்க அப்படிம்பாரு. இப்போ என்ன தெரியுங்களா, கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு, பக்கத்தாள்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகணும். அப்படி தமிழில் எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. அந்நேரம் வரைக்கும் நான் பேசுனது என்ன மொழி நடத்தும்? அது பேருந்து மைய பேருந்து புரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதிலாருங்கிற ஒரு வார்த்தையை அவன் ஏதிலார் போல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நோக்கணுமா. பொது நோக்குதல் என்ன அழகான வார்த்தைங்க. பொது நோக்குன்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இந்த மைக்கையோ இந்த இதையை பார்க்குறப்ப இதை நான் காதலாலாம் பார்க்க மாட்டேன், பொதுவாக தான் பார்ப்பேன். ஒரு செவத்தை பார்க்குற மாதிரி ஒரு அப்போ இங்கே காதல் வராது. ஏதிலார் போல பொது நோக்குதல் காதலார் கண்ணே உளன்னா, காதலிப்பவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மௌனம் இருக்குல்ல, அது மாதிரி என்னங்க வரும். இன்னும் கூட சொல்லப்போனால், செல்ஃபோன் வந்த பிறகு ஒரு நல்ல காதல் அழிஞ்சு போச்சுன்னு நான் கருதுறேன். ஏன்னா எத்தனையோ முறை படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளையோட பேச முடியாமல் அவன் எவ்வளோ தடறிருக்கான். அப்படியே கூட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி எடுத்தோடனே கேட்குறான், ஃப்ரீயாக இருந்தால் காதலிக்கிறியா அப்படிங்கிறான். சாரி ஃப்ரீயாக இல்லை, 3 பேரை காதலிக்கிறியா அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ வேண்டாம் விட்டுரு, நம்ம பார்ப்போம் அப்படின்னு முடிஞ்சு ஒரு நிமிஷத்தில் டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க காதலிக்கிறதுக்கு முதல்லே. அன்னைக்கு பேசவே மாட்டா. அப்படியே பேச வந்தால் கூட அவனை கிராஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எது இருக்குது தெரியுமா? அந்த நின்றுட்டு இருக்க பிள்ளைகிட்ட சில பேர் வந்து 5 போயிடுச்சா அப்படின்னு கேட்பான். பஸ்ஸை போகலை, ஐ லவ் யூ அப்படிமா. ஐயோ போயிடுச்சு, போனாலும் ஐ லவ் யூ, எப்படி பேசிட்டே இல்லை, அவ்வளோதான்.
அந்த தொடர்ச்சி தாங்க இது. அவட்ட போய் பேசணும் அவ்வளோதானே. அது 5 போனோன்னே 7 போனா நமக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்கு சொல்கிறாங்களே, இத்தனை அறிவியல் விஷயத்த ஒரு மழை வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கிராமிய அறிவு எத்தனை பேர்கிட்ட விட்டுருக்கீங்களா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்ப சொல்லுவாருங்க, மழை வரப்போதும் பாரு. ஆடு அண்டுதும்மா. அண்டுதுன்னா என்ன தெரியுங்களா? மேயாமல் ஒட்டி நின்றுச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஆடு மேய்க்கிறவருக்கு தெரியும். ஏன் மழை வரப்போகுதுங்கிறத ஒரு பாட்டில் சொன்னான், முக்கூடர் பள்ளுன்னு ஒரு பாட்டு. அதில் அவன் சொல்கிறான், எதெல்லாம் மழை வரதை கண்டுபிடிக்கும்? நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. காற்று அப்படி சுற்றி அடிச்சுன்னு வைங்க, மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. அப்படி சின்ன சூறாவளி நாளாக நடுவில் போய் நிற்பேன், தூக்கிட்டு போனாலும் போகும் அப்படின்னு. ஒன்றும் செஞ்சதில்லை. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. அதே மாதிரி கேணி நீர்படு சொரித்தவளை கூப்பிடுக்குதே. சொரித்தவளை விடாமல் கட்சியில் மழை பெய்யுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சேற்று நண்டு சேற்றைக்குலை தேற்றடைக்குதே. நண்டு இருக்கு இல்லைங்களா, இப்படி வரப்பு இருந்தால் வரப்பு கீழே அதனுடைய வலை ஓட்டம் இருக்கும். அது என்ன செய்யுமா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செவத்தை உயர்த்துச்சுன்னா தண்ணி உள்ளே வராமல் இருக்க. ஏன்னா மழை வரப்போகுதுன்னு நண்டுக்கு தெரியுமா. மழை தேடி ஒரு கோடிவானம் பாடி ஆடுதே. எல்லாருக்கும் தெரியுது, நண்டுக்கு தவளைக்கு எல்லாருக்குமே மழை வர்றது தெரியுது. நமக்கு ரமணன் சொன்னா தான் தெரியுது. அவரை பார்த்தோன்னே குழந்தைகள் கைதட்டுறாங்க, அங்கிள் வந்துட்டாரு 3 நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நேருவுக்கு பிறகு மக்களை அதிகம் கவர்ந்தவர் அவர் தான் நினைக்கிறேன், இந்த குழந்தைகளை. நான் இப்போ சமீபத்தில் உழவுன்னு ஒரு பத்திரிகையில் நான் படித்தது என்ன அப்படின்னா, காக்கைக்கு தெரியுமாங்க மழை வர போகிறது. காக்கைக்கு தெரியுமா எப்படின்னா, கூடு இருக்கிறதுலே மோசமாக கூடு கட்டுறது அதுதான் தெரியுமா உங்களுக்கு. ஒன்றும் எந்த அழகுமே இருக்காது. எதெல்லாம் உபயோகப்படாதோ அதில் கூடு கட்டும். வந்து அந்த கூட்டை மரத்துக்கு உள்பக்கம் கட்டுச்சுன்னா அந்த ஆண்டு மழை பெய்யுமா, விடாமல் மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தமா. அதே கூட்டை வெளிப்பக்கம் கட்டுச்சுன்னா மழை பெய்யாதுன்னு அர்த்தமா. ஒரு ஆண்டுக்குரிய மழையை வந்து ஒரு காக்கா தீர்மானிக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க, நம்ம எது கேட்டாலும் சிலபஸில் இல்லைங்கிறோம். அதான் ஆச்சரியம்.